அவனே வானங்களையும் பூமியையும் அவற்றுக்கு இடைப்பட்டவற்றையும் 6 நாட்களில் படைத்தான். பின்னர் அர்ஷுக்கு மேல் உயர்ந்து விட்டான். இந்த 6 நாட்களில் முதல் 2 நாட்கள் பூமியை படைத்தான். அடுத்த 2 நாட்கள் மனிதன் வாழ்வதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ததாகவும் கடைசி 2 நாட்கள் வானத்தை படைத்ததாகவும் தனது திருமறையில் கூறியுள்ளான். நபியே, நீங்கள் கூறுங்கள், இவ்வளவு பெரிய பூமியை 2 நாட்களில் படைத்தவனை நீங்கள் நிராகரித்துவிட்டு மற்றவைகளை அவனுக்கு இணையாக்குகிறீர்களே. அவன்தான் உலகத்தார் அனைவரையும் படைத்த இறைவன். அவனே பூமியின் மீது பெரும் மலைகளை அமைத்து அதில் எல்லா விதமான பாக்கியங்களையும் புரிந்தான். அன்றி அதில் வசிப்பவர்களுக்கு வேண்டிய உணவையும் 4 நாட்களில் நிர்ணயம் செய்தான். அதுவும் நல்லவர்கள் தீயவர்கள் என்று வித்தியாசமின்றி கேட்பவர்கள் அனைவருக்கும் சமமாக கிடைக்குமாறு செய்தான். பின்னர் வானத்தை படைக்க கருதினான். அது ஒரு மலை புகைதான். அதனையும் பூமியையும் அவன் நோக்கி, நீங்கள் விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி வழிபட்டு என்னிடம் வாருங்கள் என்று கூறினான். அதற்கு அவர்கள், இதோ நாங்கள் விருப்பமுடனேயே வந்தோம் என்று கூறினர். பின்னர் அந்த புகையை 2 நாள்களில் 7 வானங்களாக முடிவு செய்து திட்டமிட்டு ஒவ்வொரு வானத்திலும் நடைபெற வேண்டிய விஷயங்களை அவற்றுக்கு அறிவித்தான். பின்னர் இவ்வளவும் செய்த நாமே பூமிக்கு சமீபமாக வானத்தையும் நட்சத்திர விளக்குகளையும் கொண்டு அலங்காரமாக்கி வைத்து அதனை அவற்றுக்கு பாதுகாப்பாகவும் ஆக்கினோம். இவையெல்லாம் அனைவரையும் மிகைத்தவனும் அனைத்தையும் அறிந்தவனும் ஆகிய ஏற்பாடுதான்.